Hello, buddies. I'm Arjun Madhusri, grade 6A from Brahmbats Garden School. This is the message from Savitri by Aurobindo. Above was a monarchy of unfallen self. Beneath was the gloomy trance of the abyss. An opposite pole or dim antipodes. Thank you. Bye. Hi, hello buddies. Naanga Jailandira, grade 5 from Trumbats Garden School. Today's Karma Yogi Appa message. Tension is thought forced by the vital. Thank you. Bye. Hi, hello buddies. I'm RJ Manasa, grade 8 from Primbats Garden School. Today we're going to see a new story. Once there was a rose that took a great pride in her stunning appearance. The only thing that bothered her was that she grew next to an unattractive cactus. Almost every day, the rose would make fun of the cactus' looks. But the cactus remained silent. Other plants, flowers, and trees nearby tried to intervene and stop the rose from bullying the cactus. But yet she was so proud of her own beauty. The rain stopped falling for a long time. The once vibrant rose began to lose her color and started to fade. One day she noticed a sparrow pecking at the cactus to drink some water. Feeling embarrassed, the rose hesitated to ask the cactus for help, but eventually she did. The generous cactus agreed, and the sparrow came to water the rose. Moral of the story: never ridicule anyone based on their looks. And if you found this story useful, don't forget to like, comment, and share. Also, press the bell icon so you don't miss our next show where we will share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு வீட்டு கிச்சனில் ஒரு மண்பானை ஒன்று இருந்ததாம். அதுவும் அப்புறம் அந்த வீட்டில் புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்கி வச்சுட்டாங்களாம். அப்போது அந்த எல்லாருமே அந்த ஃப்ரிட்ஜு புதுசாக வந்தோடனே பலப்பெல்லாம் நல்லதுவாக இருக்கும் இல்லையா, உள்ளே பழங்கள் வைக்கிறது, தண்ணி வச்சு குடிக்கிறது, அந்த மாதிரி அப்படி பண்ண உடனே இந்த மண்பானையை யாருமே யூஸ் பண்ணல. அப்படியே அது ஒரு ஓரமாகவே இருந்ததாம். அது ரொம்ப அழுக்கு படிஞ்சு தூசியாகி கழுவாமல் யூஸ் பண்ணாமல் இருந்த உடனே அப்படியே ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி இருந்தோடனே அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். என்னடா இது, நம்மளை யாருமே யூஸ் பண்ணல, எல்லாரும் அந்த புதுசாக வந்த ஃப்ரிட்ஜை தான் இது பண்ணுறாங்கன்னு. அப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது அது பார்க்குதான் உள்ளே நிறைய பழங்கள் இருக்குது, நிறைய ஜூஸ்லாம் வச்சு குடிக்கிறாங்க, தண்ணிலாம் வச்சு குடிக்கிறாங்க. அதனால இனிமேல் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க போல், நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி அது ரொம்ப மனசு கஷ்டத்தில் அப்படியே கம்முன்னு இருந்தான். அப்போது லீவுக்கு கோடை விடுமுறைக்கு அவங்க பாட்டி ஊர்லேருந்து வராங்க. அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு வெட்டி வேர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பானையை எடுத்து துலக்குறாங்களாம். நல்லா அழகாக கழுவி அதெல்லாம் இது பண்ணி அந்த நல்ல ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அந்த வெட்டி வேர் அது உள்ளே போட்டு வச்சு யூஸ் பண்ணலான்னு வைக்கிறாங்களாம். ஃபஸ்ட்டு அந்த பாட்டி மட்டும் அந்த தண்ணியை குடிக்கிறாங்களாம். இந்த பானைக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்லையே இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம், இந்த பாட்டி நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்னு சந்தோஷமாக இருந்தான். அப்போது அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தோன்னே, இந்த தண்ணி குளிர்ச்சியாக இருக்கே, நல்லா வாசனை அதுவாக இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மண்பானையோட தண்ணியே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ தான் அந்த பானை நினச்சிதான், நம்மளே எவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம், வேஸ்ட்டாக இருக்கோன்னு. நமக்கு ஒரு நேரம் நம்மளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் பயனுள்ளதாக தான் இருப்போம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு தான். இதே மாதிரி தான் எல்லாருக்கும் எப்போவும் அவங்களோட நேரம் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். Hello, buddies. I'm Arjun Madhusri, grade 6A from Brahmbats Garden School. This is the message from Savitri by Aurobindo. Above was a monarchy of unfallen self. Beneath was the gloomy trance of the abyss. An opposite pole or dim antipodes. Thank you. Bye. Hi, hello buddies. Naanga Jailandira, grade 5 from Trumbats Garden School. Today's Karma Yogi Appa message. Tension is thought forced by the vital. Thank you. Bye. Hi, hello buddies. I'm RJ Manasa, grade 8 from Primbats Garden School. Today we're going to see a new story.
Once there was a rose that took a great pride in her stunning appearance. The only thing that bothered her was that she grew next to an unattractive cactus. Almost every day, the rose would make fun of the cactus' looks, but the cactus remained silent. Other plants, flowers, and trees nearby tried to intervene and stop the rose from bullying the cactus. But yet she was so proud of her own beauty. The rain stopped falling for a long time. The once vibrant rose began to lose her color and started to fade. One day she noticed a sparrow pecking at the cactus to drink some water. Feeling embarrassed, the rose hesitated to ask the cactus for help, but eventually she did. The generous cactus agreed, and the sparrow came to water the rose. Moral of the story: never ridicule anyone based on their looks. And if you found this story useful, don't forget to like, comment, and share. Also, press the bell icon so you don't miss our next show where we will share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு வீட்டு கிச்சனில் ஒரு மண்பானை ஒன்று இருந்ததாம். அதுவும் அப்புறம் அந்த வீட்டில் வந்து புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்கி வச்சுட்டாங்களாம். அப்போது அந்த எல்லாருமே அந்த ஃப்ரிட்ஜு வந்து புதுசாக வந்தோடனே பலப்பெல்லாம் நல்லதாக இருக்கும் இல்லையா, உள்ளே பழங்கள் வைக்கிறது, தண்ணி வச்சு குடிக்கிறது, அந்த மாதிரி அப்படி பண்ண உடனே இந்த மண்பானையை யாருமே யூஸ் பண்ணல. அப்படியே அது ஒரு ஓரமாகவே இருந்ததான். அது ரொம்ப அழுக்கு படிஞ்சு தூசியாகி கழுவாமல் யூஸ் பண்ணாமல் இருந்த உடனே அப்படியே ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி இருந்தோடனே அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். என்னடா இது, நம்மளை யாருமே யூஸ் பண்ணல, எல்லாரும் அந்த புதுசாக வந்த ஃப்ரிட்ஜை தான் இது பண்ணுறாங்கன்னு. அப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது அது பார்க்குதான் உள்ளே நிறைய பழங்கள் இருக்குது, நிறைய ஜூஸ்லாம் வச்சு குடிக்கிறாங்க, தண்ணிலாம் வச்சு குடிக்கிறாங்க. அதனால இனிமேல் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க போல், நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி அது ரொம்ப மனசு கஷ்டத்தில் அப்படியே கம்முன்னு இருந்தான். அப்போது லீவுக்கு வந்து கோடை விடுமுறைக்கு அவங்க பாட்டி ஊர்லேருந்து வராங்க. அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு வெட்டி வேர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பானையை வந்து எடுத்து துலக்குறாங்களாம். நல்லா அழகாக கழுவி அதெல்லாம் இது பண்ணி அந்த நல்ல ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அந்த வெட்டி வேர் அது உள்ள போட்டு வச்சு யூஸ் பண்ணலான்னு வைக்கிறாங்களாம். ஃபஸ்ட்டு அந்த பாட்டி மட்டும் அந்த தண்ணியை குடிக்கிறாங்களாம். இந்த பானைக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்லையே இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம், இந்த பாட்டி வந்து நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்னு சந்தோஷமாக இருந்தான். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தோன்னே, இந்த தண்ணி குளிர்ச்சியாக இருக்கே, நல்ல வாசனை அதுவாக இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மண்பானையோட தண்ணியே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ தான் அந்த பானை நினச்சிதான், நம்மளே எவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம், வேஸ்ட்டாக இருக்கோன்னு. நமக்கு ஒரு நேரம் வந்து நம்மளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் பயனுள்ளதாக தான் இருப்போம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு தான். இதே மாதிரி தான் எல்லாருக்கும் எப்போவும் அவங்களோட நேரம் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.